ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரிப் போயிருக்காங்க. அப்படி ட்ரிப்பும் நடந்த பயங்கரமான சம்பவத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த ட்ரிப்புக்கு இவங்க மட்டும் தான் போனாங்களான்னா, அதுதான் கிடையாது. இவங்க இன்னொரு குரூப் கூட சேர்ந்து போயிருக்காங்க. அது யார் அந்த குரூப்பு? எப்படி அந்த குரூப்ப இவங்க மீட் பண்ணாங்க? அப்படின்னு தான் அந்த ஃபுல் ஸ்டோரி இருக்க போது. இதுல அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றத தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா, நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட்டும் பண்ணிடுங்க. இந்த சம்பவம் எப்போ நடந்ததா சொல்லப்பட்டிருக்குன்னா, 2016ல. ஸோ இதில நெறைய பேர் வரப்போது. ஸோ குத்து மதிப்பா நீங்களே புரிஞ்சுக்கங்க. நான் எங்கேயும் பேர் யூஸ் பண்ண போறதில்ல. நான் ஒருத்தர் 2 பேர்னா பரவால்ல. ஒரு 6, 7 பேர் கிட்ட இதுல வராங்க. ஸோ ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெகாலயா போறாங்க. ஸோ இந்த மாரி டூர் போகும்போது ஒரு சில டூரிங் பேக்கேஜ் இந்த மாரி கண்டக்ட் பண்ற கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிளப் பண்ணுவாங்க. அது எப்படி கிளப் பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி இன்னொரு 3 பேர் வந்திருப்பாங்க. இல்ல ஒரு 4 பேர் அவங்க கூட இருப்பாங்க. ஸோ மொத்தமா ஒரு 10 பேர் அந்த மாரி சேர்த்து தான் அந்த டூர வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாரி தான் வந்து இவங்க கிட்ட ஆல்ரெடி கேட்கறாங்க. இந்த மாரி ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து உங்களுக்கு போறதுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்கறாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 3 பேருமே வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த 3 பேருமே வந்து தமிழ்நாட்ட சேர்ந்தவங்களான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. அந்த 3 பேருமே வந்து கேரளாவ சேர்ந்தவங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணா மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. பேசிட்டு அந்த ட்ரிப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டூரிஸ்ட் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. இன்னும் 2 பேர் வந்து ஜாயின் பண்ற மாரி இருக்கு. ஆனா அந்த 2 பேர் வந்து ஒருத்தர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் மட்டும் ஜாயின் பண்றதா சொல்லியிருக்காங்க. அவங்க எப்போ வந்து ஜாயின் பண்றாங்க தெரியல அப்படின்ற மாரி தான் அந்த டூரிஸ்ட்டும் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கேத்த மாதிரியே வந்துட்டு இவங்க ஒரு ட்ரிப்ப முடிச்சுட்டு இன்னொரு ட்ரிப் போகும்போது இன்னொருத்தர் இவங்க கூட ஜாயின் பண்றாங்க. ஸோ அவங்களும் இவங்க கூட வந்து ஜாலியா பேசிட்டு எல்லாமே பண்ணிட்டும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்ப என்ன நடக்குதுன்னா, இவங்க நைட்டு ஸ்டே பண்ணோம்ல. அப்படி ஸ்டே பண்ணும்போது ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு பங்கர தான் அரேஞ்ச் பண்ணி தராங்க. இந்த பங்கர்ன்றது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி சொல்றதுன்னா, ஒரே ரூம்ல வந்து 10, 15 பேர் தங்குற மாரி இருக்கும். மேல மேல வந்து பெட்லாம் இருக்கும்ல, அந்த மாரி இருந்துட்டு இருக்கு. ஸோ இதில தான் ஃபர்ஸ்ட்டு எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி படுக்க வைக்கிறாங்க. ஸோ செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்றாங்க, வேற ஒரு இடத்துக்கு வந்து தங்க வைக்கிறாங்க. ஸோ வேற ஒரு இடத்துல தங்க வைக்கும்போது, அங்க நார்மலா எல்லாமே போயிட்டு இருந்திருக்கு. ஸோ பக்கத்து பக்கத்து ரூம்ன்றதுனால இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்து ரூம் போறது, வரது அந்த மாரி பண்றாங்க. ஸோ ஒரு கட்டத்தில வந்து எல்லாருமே ஒரே ரூம்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இருக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், அங்கேயே உட்காந்து ட்ரிங்க் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இதுல இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் யாருன்னா, கேரளாலருந்து ஒரு 3 பேர் வந்திருப்பாங்கல்ல. அதுல ஒருத்தர் வந்து என்ன செய்றாருன்னா, பாத்ரூம்குள்ள போறாரு. ஸோ ஒரு பாத்ரூம்குள்ள போனவர் வந்து கொஞ்ச நேரத்துல மறுபடியும் வெளில வராரு. அப்படி வெளில வந்தவரும் சும்மா இல்லாம, போட்டு எல்லாரையும் கத்து கத்துன்னு கத்துறாரு. ஏன்டா உங்களுக்குலாம் அறிவு இருக்குதா இல்லையா? பாத்ரூம் போனதுக்கப்புறம் கதவு தட்டுறது, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றது, நான் சின்ன குழந்தைங்க மாரி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படிலாம் பண்ணா நான் பயந்துருவேன்னு நெனச்சீங்களா? நான் பேயா வந்தாலும் பயப்பட மாட்டேன். என்கிட்ட அந்த மாரி வேலைலாம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கத்த ஆரம்பிக்கிறாரு. இத கேட்டோனே இங்க எல்லாமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. "டேய் பைத்தியம் நாங்க எல்லாம் இங்க தான்டா உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாங்க ஏன்டா அந்த மாரி வேலைய பார்க்க போறோம்?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவரும் திட்டிட்டு வந்துட்டு, "சும்மா இருங்க. நீங்க தான் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணி ட்ரிங்க் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அன்னைக்கு நைட் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்ன்ட்டு வந்துட்டு நம்ம தமிழ்நாடுல ஒரு 3 பேர் போயிருப்பாங்கல்ல. அதுல ஒருத்தருக்கு வந்து அர்ஜென்ட்டா பாத்ரூம் வர மாரி இருக்கு. ஸோ ஒரு பாத்ரூம் வர மாரினோனே இவரு ஏந்திரிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாரு. இவரால ஏந்திரிக்கவே முடியல. அப்ப இவரு என்ன நெனைக்கிறாருன்னா, இவருக்கு ஸ்லீப்பிங் பேரலைசிஸ் தான் வந்துச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நெனைக்கிறாரு. அப்படி நெனச்சுட்டு சும்மா திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா இவரு பக்கத்துல படுத்திருந்த கேரளாலருந்து வந்த ஒரு பையன வந்து காணோம். ஸோ இவன் எங்க போனான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த பையன் வந்துட்டு அந்த பாத்ரூம்க்கு வெளியில வந்து ஒரு வாஷ் பேசின் இருக்கு. அந்த வாஷ் பேசின் முன்னாடி ஒரு கண்ணாடியா நின்னுட்டு இருக்கு. அந்த கண்ணாடி பக்கமா நின்னுட்டு யார்கிட்டயோ அவன் பேசிட்டு இருக்கிறத வந்து இவரும் பார்க்குறாரு. யாருன்னா தமிழ்நாட்டுலருந்து போனாங்கல்ல அவங்க பார்க்குறாங்க. ஸோ பார்த்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, அங்கருந்து வந்து கஷ்டப்பட்டு திரும்பி என்ன பண்ணிடுறாருன்னா, பெட்லேருந்து கீழ விழுந்துடுறாரு. கீழ விழுந்ததுக்கப்புறம் அவரால ஈஸியா வந்து அவர் பாடிய மூவ் பண்ண முடியுது. இவரு பொறுமையா வந்து எழுந்துச்சு அந்த அவர் கிட்ட போறாரு. யார்கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிட்ட போறாரு. கிட்ட போக போக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த கேரளாலருந்து நின்னு ஒரு பையன் பேசிட்டு இருக்காருல்ல கண்ணாடிய பார்த்து, அந்த பையன யாராவது ஒருத்தர் ஓங்கி கன்னத்துல பலார் பலார்ன்னு அடிச்சா, அவர் உடம்பு எப்படி மாறுமோ, அந்த மாரி ஆயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் வந்து அவர் கன்னத்துல வந்து யாரோ அடிச்ச தடயம் கூட அவர் கன்னத்துல இருக்கு. இத பார்த்தோனே இவரு வந்து பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறாரு. அலற ஆரம்பிச்சோனே அங்க ரூம்ல இருக்கிறவங்க எல்லாருமே எழுந்திரிச்சுடுறாங்க. எழுந்துச்சு என்னாச்சு? எதுக்கு கத்துற? எதுக்கு கத்துறன்னோனே, "இங்க பாருங்க இவன" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரளால இருக்கிற பையன வந்து காட்டுறாரு. அந்த பையன் விறைச்சு ஐஸ் மாரி நின்னுட்டு இருக்கான். அந்த பையன புடிச்சு எல்லாமே இழுக்குறாங்க. ஆனா இழுக்கவும் முடியல. ஒரு கட்டத்துல அவன புடிச்சு இழுத்துட்டு வந்து பெட்லயும் படுக்க வைக்கிறாங்க. பெட்ல படுத்த வச்சோனே அவன் வந்து அன்கான்ஷியஸ் ஆயிடுறான். அப்போதான் பார்க்குறாங்க, அவன் முகம் ஃபுல்லா சிவந்து போயிருக்கு. கன்னத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்ச கை ரேகையும் அப்படியே இந்த கை தடயம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, தடயமும் இருக்கு.
என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கான்? நீ எதனா பண்ணியா? "ஏய் நான் எதுவுமே பண்ணல. இவன் இந்த மாரி நின்னுட்டு நான் பார்த்தேன், நான் கத்துனேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்றாரு. யாரு? எனக்கு தமிழ்நாட்டுல இருந்து போன 3 பேர்ல ஒருத்தரு. சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்குள்ளயே பேசிக்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, ஏதாச்சுன்னு தெரியல. இவன முதல்ல எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. அப்படி எழுப்புன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரளால இருந்த பெர்சன் வந்து பயங்கரமா கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறான். "ஏய் இந்த ரூம்ல இருக்கவே வேணாம். நம்ம ஒழுங்கா இங்கேருந்து போயிடலாம். இங்கேருந்து போயிடலாம்டா. இங்க ஏதோ இருக்குதுடா. எனக்கு பயமா இருக்குடா" அப்படின்ற மாரி சொல்றான். "ஏய் என்னடா சொல்ற? என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "டேய் நான் இங்க உட்கார்ந்து படுத்துட்டு இருந்தேன்டா. பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நான் பாத்ரூம்குள்ள போனேன். பாத்ரூம்குள்ள போயிட்டு நான் வெளியில வரேன். வெளியில வந்தோனே யாரோ என்ன கூப்பிட்ட மாரி இருந்துது. திரும்பி பார்த்தா, என் முன்னாடி ஒரு 6 அடிக்கு மேல ஒருத்தன் நின்னுட்டு இருந்தான்டா. அவன் கண்ணு ஃபுல்லா வந்து அந்த வெள்ளையா இருக்கு. கண்ல கருவிலேயே காணோம். அவன பார்த்து நீ பேய் வந்தாலும் பயப்பட மாட்டியா? நீ அவ்வளோ பெரிய தைரியசாலியான்னு சொல்லிட்டு என் சட்டைய புடிச்சு கன்னத்துல பலார் பலார்ன்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டான்டா. பாரு கண்ணெல்லாம் சொலிக்க ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலடா" அப்படின்ற மாரி அந்த பெர்சனும் சொல்றாரு. இத கேட்ட உடனே இத எப்படி போய் சொல்றது? அப்படின்ற மாரி இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா போய் சொன்னோம்னா நம்மள எதனா நினைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பெருசா எடுத்துக்கல. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மறுநாள் காலைல கிளம்பி வேற ஒரு இடத்துக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேற ஒரு இடத்துக்கு போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்றாங்க. ஆனா இந்த வாட்டி என்ன நடக்குதுன்னா, அந்த ரூம்ல கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ஸ்டே பண்ணலாம். அவ்வளோ பெரிய ரூம் தான் வந்து அந்த டூரிஸ்ட் டீமும் வந்து அரேஞ்ச் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டே பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நைட் ஒரு 12 மணி இருக்கும். 12 மணிக்கு அப்புறம் வந்துட்டு இவங்க எல்லாமே தூங்க போயிடுறாங்க. தூங்க போனதுக்கப்புறம் கரெக்ட்டா 2:15 வந்து இந்த குரூப்ல இருக்க ஒருத்தர் வந்து எந்திச்சு பாத்ரூம் போலான்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி பாத்ரூம் போலான்னு சொல்லிட்டு போகும்போதே இவருக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த மாரி இன்சிடென்ட் நடந்துச்சேன்னு சொல்லிட்டு, இவரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல்ல வந்து ஒரு சாமி பாட்ட வந்து லைட்டா ப்ளே பண்ணிட்டு, பாக்கெட்ல வச்சுட்டு தான் வந்து பாத்ரூமும் போறாரு. பாத்ரூம் போயிட்டு வெளில வராரு. வெளில வந்து பார்த்தா, பால்கனில வந்து யாரோ நிக்கிற மாரி தெரியுது. நிக்கிற மாரினா யாரோ வந்து போயிட்டு இந்த பக்கமும், அந்த பக்கமும் போயிட்டு வந்துட்டு இருக்க மாரி இருக்கு. அது இவருக்கு எப்படி தெரியுதுன்னா, வெளில வந்து ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. அந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்துல வந்து அவரோட நிழல் வந்து அந்த பால்கனில இருக்கிற கண்ணாடி இருக்கு பார்த்தீங்கன்னா, கண்ணாடில வந்து கர்டன் தொங்க விட்டுருப்பாங்களா, அதுல நிழல் கிளீனா தெரிஞ்சிருக்கு. இத தெரிஞ்சோனே நம்ம பையன் யார் வெளில இருக்கா அந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் என்ன பண்றாருன்னா, போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா வெளில யாருமே இல்ல. ஸோ இவருக்கு ரொம்ப டயர்டா இருந்தோனே வந்து மறுபடியும் படுத்துடுறாரு. படுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரூம்ல டிவி வேற இருந்திருக்கு. அந்த டிவி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆனும் ஆயிருச்சு. ஆன் ஆனதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாருமே ரிமோட்ட தேடுறாங்க. ரிமோட் எங்கடா இருக்கு? ஏன்டா இப்படி டிவி ப்ளே ஆகிட்டு இருக்கு? அது இவ்ளோ சவுண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடுறாங்க. அப்போ லாஸ்ட்டா யார்றா டிவி பார்த்தது? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. நாங்க யாருமே டிவியே பார்க்கல. சொல்லப்போனா டிவி ரிமோட் எங்க இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாதுடான்னு சொல்லிட்டு எல்லாம் பெட்ட தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த குரூப்ல ஒருத்தர் காட்டுறாரு. அங்க போய் சேர்ல இருக்கு அப்படின்றாங்க. ஸோ சேர்ல இருக்குன்னு பார்த்தோனே, சரி சேர்ல இருந்து எடுத்து ஆஃப் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டும் படுத்துடுறாங்க. ஸோ படுத்துட்டு அன்னைக்கு நைட் எதுவுமே பிரச்சனை நல்லா தான் போயிட்டுருக்கு. மறுநாள் காலைல எழுந்திரிச்சு அன்னைக்கே வந்து ட்ரிப் இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அன்னைக்கு நைட்டும் வந்து இதே மாரி தான் ரூம் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆனா அன்னைக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 ரூம் வந்து பிரிக்கிறாங்க. 2 ரூம் பிரிச்சோனே ஒரு ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ரூமா இருக்கு. அங்க ஒரு 5 பேர்லேருந்து 4 பேர் வரைக்கும் தங்கலாம். இன்னொரு ரூம்ல வந்து 3 பேர் தங்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்ல நாங்க 4 பேர் தங்குறோம். மீதி 3 பேர் அந்த ரூம்ல தங்கிக்கங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் வந்து இந்த ரூம்ல தங்குறாங்க. மீதி 3 பேர் அந்த ரூம்ல தங்கிட்டு இருக்காங்கல்ல. அந்த ரூம்ல தங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு நைட் டைம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த ரூம்ல இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. பயங்கரமான சத்தம் இவங்களுக்கு கேட்குது. என்னடா இது சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அந்த ரூம்ல போயிட்டு கதவு தட்டி உள்ள போய் பார்க்குறாங்க. உள்ள போய் பார்த்தா, அதுல ஒரு பையன போட்டு இவங்க 2 பேரும் போட்டு அடிக்கிறாங்க. இந்த 3 பேருமே கேரளால இருந்து வந்தவங்க தான். எதுக்கு இப்படி அடிக்கிறாங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது தான், இவன் பண்றதே சரி கிடையாது. வந்த நாள்லேருந்து மூக்கு நோண்டி வாயில வைக்கிறான். இந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி வந்து 2 பேர் சொல்றாங்க. "ஏன் என்னாச்சு இவனுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஏன் யூரின் போறான்டா. யூரின் போயிட்டு அத வந்து பார்த்தீங்கன்னா, கையில தொட்டு ஸ்மெல் பண்றான். இவன் ஸ்மெல் பண்ணது மட்டும் இல்லாம, என் யூரின்ல ஸ்மெல் அடிக்குதா பாருன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கொண்டு வரான். இது 1 நாள் 2 நாள் பண்ணா பரவால்ல. தொடர்ந்து இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி இவன் இப்படி பண்ணுவானான்னே எங்களுக்கு தெரியல. ஏன்னா இவன் கூட இது மாரி தங்குனது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இவன் கூட வெளில வரோம். இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போட்டு அந்த பையன திட்டுறாங்க. ஸோ அப்படி திட்டும்போது என்ன நடக்குதுன்னா, சரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி அவன் இங்க இருந்தா மறுபடியும் சண்டை போட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு, அந்த பையன வந்து இவங்க ரூமுக்கு கூட்டுக்குறாங்க. இவங்க ரூம் கூட்டது இல்லாம, இவங்க ரூம்ல ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கார்ல எக்ஸ்ட்ராவா, அவர வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, "நீங்க அந்த ரூமுக்கு போயிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர வந்து அந்த ரூமுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ அந்த ரூமுக்கு அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு மறுநாள் காலைல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7:30 மணி ஆயிருது. 7:30 மணி ஆனதுக்கப்புறம் சரி எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ட்ரிப் அடுத்த ஏரியாவுக்கு போகணுன்றதுக்காக. ஸோ அன்னைக்கு முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு எல்லாமே ஊருக்கு கிளம்பணும். ஸோ அன்னைக்கு போய் இவங்க வந்து அந்த ரூம தட்டி தட்டி பார்க்குறாங்க. யாருமே ரூம திறக்கல. ஸோ அப்போ ரூம் சர்வீஸ கூப்பிட்டு இவங்க யாருமே கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. "கொஞ்சம் ரூம திறக்கணும் திறங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி திறக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது என்ன சொல்றாங்க, "சார் இவங்க உள்ள வந்து மேல் தாப்பால் போட்டு படுத்துட்டு இருக்காங்க போல. அதனால திறக்க முடியல. ஃபோன் பண்ணி பாருங்க" அப்படின்றாங்க. இவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி ஃபோன் பண்றாங்க. பட் ஃபோன் பண்ணா அவங்க எடுக்கவும் இல்ல. அப்போ கீழ ஒருத்தர் போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அவனோட பால்கனி வந்து ஓப்பன் ஆயிருக்கிறது தெரியுது. ஸோ அப்படி ஓப்பன் ஆயிருக்கிறது தெரிஞ்ச உடனே இவரு என்ன பண்றாங்கன்னா, கீழ ஒருத்தர் போயிட்டு அந்த பால்கனி ஆக்சஸ் பண்றதுக்கு தனியா ஒரு வழி இருக்கு. ஏன்னா அந்த பால்கனி ஒட்டுன மாரி தான் பாத்ரூம் இருக்கு. அந்த பாத்ரூம் பக்கத்துல ஒரு பைப் ஒண்ணு போகுது. அந்த பைப்ல ஹேண்டில் மாரி இருக்கு. அந்த ஹேண்டில் வச்சு மேல ஏறலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் தான் ஏற முடியும். அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தட்டி தடுமாறி தான் ஏற முடியும். ஏன்னா அது 2ண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதுனால, அந்த ஹோட்டல்ல வேலை செய்ற ஒருத்தரே வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஏறி உள்ளயும் போய் டோரையும் திறந்துடுறாரு. அது டோர தொறந்துட்டு உள்ள போய் பார்க்குறாங்க. உள்ள போய் பார்த்தா இவங்க 2 பேர் தான் படுத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் படுத்துட்டு இருக்கிறதும் எப்படி படுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 கையும் கட்டிட்டு இந்த
போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுல இந்த இறந்து போனவங்களாம் அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி இவங்க 2 பேரும் வந்து நீட்டாக பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. ஆனால் 3ஆவது அந்த பர்சனை காணோம். இதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் பதறி போய் என்ன பண்ணுறாங்க, இவங்க இருக்கிற எல்லாருமே பதறி போயிட்டு எங்கடா போனான் அந்த ஒருத்தன், அவனை காணோம், இவங்க ஏன் அப்படி படுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க தண்ணி அடிச்சு எழுப்புறாங்க. எழுப்புனதுக்கு அப்புறமா தான் இவங்க 2 பேருமே கதறி அடிச்சுட்டு அந்த ரூமில் இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்களை விடுங்க, நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேயே கத்துறாங்க. ஸோ நில்லுங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டோம். இல்லை இங்கே இருக்க வேணாம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே எல்லாம் பண்ணுறாங்கன்னா கீழே கூப்பிட்டு வந்துடுறாங்க. ரிசப்ஷன் கூப்பிட்டு வந்து என்னடா ஆச்சு, எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு, அவன் உன்னோட தங்கடா போனாங்க, டேய் அவன் இன்னொருத்த மனுஷனே கிடையாதுடா, நீங்க வேற அவன் என் ரூம்ல அனுப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் கத்துறாங்க. என்னடா சொல்றீங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இவங்க எல்லாருமே நைட்டு படுத்திருக்காங்க. படுத்த கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிருக்குன்னா, இவங்க 2 பேர் மட்டும் வந்து கொஞ்சம் மேல வந்து எலும்புற மாதிரி இருந்திருக்கு உடம்பு. அது எப்படி இருந்திருக்குன்னா, சில பேர் தூங்கும் போதெல்லாம் நம்ம திடீர்னு தடுக்கி விடுற மாதிரி வந்து தோணும் நம்மளுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் லைட்டா நம்ம மிதக்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும்ல, அந்த மாதிரி தான் இவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க ஃபீல் ஆகுது போல அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க 2 பேருமே அமைதியா இருந்திருக்காங்க. பட் இவங்க திரும்பி படுக்கலாம்னு சொல்லி இவங்க திரும்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களால திரும்பவே முடியல. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா, இவங்க உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு ஃபுல்லா கட்டி போட்ட மாரி வந்து ஒரு ஃபீல் இருந்திருக்கு. கை, கால வந்து அசைக்கவே முடியல. அப்பதான் ஒருத்தர் கண்ண திறந்து பார்க்குறாரு. கண்ண திறந்து பார்த்தா பெட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 அடி மேல இருக்காங்க. ஃபேன் எல்லாமே உங்களுக்கு கிட்ட இருக்கிற மாரி இவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. இத பார்த்தோனே இவங்களுக்கு பயம் வந்துட்டு, இன்னொருத்தன் அவன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன பார்க்குறாங்க. அவன பார்த்தா அந்த இடத்துல காணவே காணோம். கரெக்ட்டா என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கு காலுக்கு நேரா வந்து நின்னுகிட்டு ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்கான். இத பார்த்தோனே இவங்க 2 பேரும் பயந்துடுறாங்க. பயந்து எங்கேயோ கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களால கத்தவும் முடியல. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன் வந்து அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் அவுத்துட்டு நியூடா நிக்க ஆரம்பிக்கிறான். அது நியூடா நிக்கிறது மட்டும் இல்லாம, இவங்கள பார்த்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். அது கொஞ்சம் இவங்களுக்கு அருவத்தக்க விஷயமா தான் இருக்கு. பட் என்ன பண்றதுன்னு தெரியல. இங்கிருந்து எப்படியா தப்பிச்சு போணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா இவங்களால வந்து தப்பிச்சு போக முடியல. அட் த சேம் டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள யாரோ ஒருத்தர் பொசஸ் பண்ணி, இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஸ்ல இருக்கிற மாரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அட் த சேம் டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வயித்துக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் கீழ ஆசனாய வழியா கைய விட்டு வயிறுல இருக்கிற உறுப்பெல்லாம் இழுத்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி இவங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அதுல ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்குது. அந்த ப்ளீடிங் ஆன தடயம் எல்லாமே பெட்லயும் இருக்கு. இதெல்லாம் இவங்க சொன்ன உடனே அந்த ஹோட்டல்ல இருக்கிற மேனேஜ்மென்ட்டே பயந்துறாங்க. "எப்பா இங்க நின்னு எதுவும் பேசாதீங்க. கொஞ்சம் இந்த ஓரம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா நிக்க வச்சு இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அட் த சேம் டைம் இதெல்லாம் கேட்கும்போதே ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள போயிட்டு இவங்க சொன்னது நடந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பெட் ஃபுல்லாவே ரத்தமா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அந்த பெர்சன் ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல பேசினா, அந்த லாங்குவேஜ் என்னன்னு எங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் எங்களுக்கும் மயக்கமாயிருச்சு. அது அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து என்ன எழுப்புறீங்க அப்படின்ற மாரி இவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பெர்சன் எங்க தான்டா போனான்? அந்த டூரிஸ்ட்ட தான்டா கேட்கணும். அவன் தானே இவன நம்ம கூட சேர்த்து விட்டான். இந்த மாரிலாம் நம்ம பண்ணவே கூடாது பாரு, எவ்வளோ ரிஸ்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. டூரிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியும் கொண்டு வந்துடுறாரு. அப்ப இவங்க நேரா போய் அந்த டூரிஸ்ட் கைடு கிட்ட போயிட்டு, "யோவ்! உன்ன நம்பி தான் நாங்க வந்தோம். யாரையோ ஒருத்தன கூட விட்டேன். அவன் பாரு இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்." அப்படின்ற மாரி சொன்னோனே, "யார விட்டா? நீங்க 3 பேரு. அவ்வளோதான். 3ஆவதா 2 பேர் வரேன்னு சொன்னாங்க. அதுல 2 பேர்ல ஒருத்தன் வரேன்னு சொன்னான். அவனும் கடைசி நேரத்துல வந்து கேன்சல் பண்ணிட்டான். ஆரம்பத்துல நீங்க 6 பேர் தான் இருக்கீங்க. உங்கள மாரி யார் வந்தாங்க? வேற யாருமே வரலையே. வேற யாரையுமே என்ன விடவே இல்லையே!" அப்படின்ற மாரி இவங்களும் சொல்றாங்க. அப்போ வந்து இவங்க எல்லாரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. "லூசு மாரி பேசாத. 3 நாளா அவன் எங்க கூட தான் இருந்தான். நீ என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொன்னோனே, "ஏங்க சும்மா பேசாதீங்க. அப்படின்னா நீங்க சிசிடிவி கேமரா இருக்கும் ஹோட்டல்ல அது முதல்ல பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ வந்து அந்த ஹோட்டல் மேனேஜ்மென்ட் கிட்ட கேட்டு இவங்க போய் பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு தான் ஒரு பெரிய ஷாக்கு. அந்த ரூம்குள்ள போறது எல்லாமே வந்து இவங்க 6 பேர் தான் போறாங்க. அந்த 7வதா ஒரு பெர்சன் இருந்தார்ல, அந்த பெர்சன் வந்து அந்த கேமரால ரெக்கார்டே ஆகல. ஸோ அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. இம்மீடியட்டா இந்த ஹோட்டல வந்து வெக்கேட் பண்ணிட்டு போயிருங்க. இது 4 பேருக்கு தெரிஞ்சா எங்க ஹோட்டலுக்கு யாரும் வரமாட்டாங்க. தயவு செஞ்சு வெக்கேட் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அத வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டு வண்டியில போகும்போதே இவங்க யோசிச்சுட்டே போறாங்க. என்னாச்சு? ஏதாச்சு? யார் அந்த பெர்சன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க யாருன்னே எதுவுமே புரியல. அதே மாரி இதுக்கு முன்னாடிலேருந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே அவன் காரணமா இருப்பானான்றதும் இவங்களுக்கு டவுட்டா தான் இருந்துட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் அந்த பெர்சன் யாருன்னும் தெரியல. இவங்க 2 பேரும் அவன் என்ன பண்ணான்றதும் இவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இவங்க தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க வந்து அவங்க கூட கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட கான்டாக்ட்லே இல்ல. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒருத்தன் வந்து ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிட்டான். இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக் வந்து பக்கவாதமா வந்துருச்சு. ஸோ 2020 வரைக்கும் தான் வந்து கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யாருமே அவங்ககிட்ட கான்டாக்ட்லயும் இல்ல. அதுக்கப்புறம் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க கான்டாக்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க நம்பர் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கட்டும், இல்ல பிஸி இந்த மாரி தான் தொடர்ந்து வந்துட்டும் வந்துட்டு இருக்கு. WhatsAppல மெசேஜ் பண்ணா கூட அவங்க ரிப்ளை பண்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தமிழ்நாடுல ஒரு 3 பேர் போயிருந்தாங்கல்ல. அதுல ஒருத்தர் நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ நம்மகிட்ட ஸ்டோரிய ஷேர் பண்ண நேம் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ். அவரும் அந்த டீம்ல தான் இருந்திருக்காரு. அந்த 3 பேர் ஒருத்தரு. அவரு தான் நம்மகிட்ட இந்த ஸ்டோரியும் ஷேர் பண்ணாரு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒருத்தர் ஆரம்பத்துல ஒரு பேய் ஒருத்தர் இருந்தார்ல, அவரு தான் இவரா இருக்குமா? இல்ல இவரு வேற ஒருத்தரா? இல்ல உண்மையிலே இதுல என்ன நடந்திருக்கும்னு எனக்கும் புரியல. ஏன்னா அவங்க சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது தோணியிருக்கும். தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கா வீடியோல பார்ப்போம். ஸ்டே டியூன். பாய்.